இப்போ இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு வந்து ஜக்காத்தினுடைய காசுலாம் ஜக்காத்தினுடைய பொருள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா சார்? சில குடும்பத்தினர்களுக்கு ஜக்காத்தினுடைய காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சரியா? சரிதான். நம்ம கொடுத்தா நமக்கு ஜக்காத்து நிறைவேறாமல் போயிடும். தர்மம் செஞ்சோம் நன்மை தான் கிடைக்கும், ஜக்காத்தான் ஆகாது. சரி, அவங்க அந்த காசை வாங்கினான்னு வச்சுக்கிறோங்க, அவங்களுக்கு ஹராம் அது. ஜக்காத்து பொருளை வாங்குவது அஹ்லு பைத்துகளின் மீது ஹராம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான்ல, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யுத்தஹிரக்கும் தத்ஹீரா. அஹ்லு பைத்துகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களே, இறைவன் உங்களிடமிருந்து அழுக்கை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் அல்லாஹு தஆலா அப்படின்னு வருது அல்லவா. அப்போ அவங்க தூய்மையானவர்கள் ஆகிப்போச்சு. ஜக்காத் என்பது அழுக்கு பொருள். 2.5. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்களே, ஜக்காத் வந்து அவுசாஹுன்னாஸ், மக்களின் அழுக்கு பொருள் அப்படின்ட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கண்டா, பொதுவாக நம்மளே சொல்லி போடல, இப்போது தன்னுடைய செல்வத்துக்கு ஒரு ஆள் ஜக்காத்து கொடுக்குறாரு, மீதம் இருக்கிற செல்வம் சுத்தமாகுதுல்ல, அப்படின்னா போன பொருள் அழுக்கு தானே, அழுக்கு போய் தானே மீத சுத்தமானுச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் தூய்மையானவர்கள். ஜக்காத் என்பது அழுக்கு பொருள் தூய்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. அப்படிங்கிறனால தான் இது ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு சமயத்தில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்தாக வந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டாங்க. இதை பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே ஹசன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, கேஹ் துப்பிருங்க அப்படின்னாங்க. அவங்க துப்பிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஜக்காத்து பொருள், நபியாக இருக்கிற எனக்கும் கூடாது, இந்த நபியனுடைய குடும்பமாக இருக்கிற உங்களுக்கும் கூடாது அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் அஹ்லு பைத்துகளுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் செல்லாது. அஹ்லு பைத்துகளும் ஜக்காத்தை வாங்கக்கூடாது, வாங்குவது தடுக்கப்பட்டது, ஹராமாகும் அவர்களுக்கு.